Hi friends, வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு வந்து ஒரு கடாயில கொஞ்சம் ஒரு 5-6 மிளகாய் வத்தல் எடுத்து வறுத்துக்கோங்க. நம்ம வந்து இந்த மிளகாய் வத்தலும் அரைச்சு போட போறோம். நம்ம மிளகாய் வத்த பொடியும் போட போறோம். அதனால காரத்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு அதையும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வறுபட்டுட்டு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த வறுத்து வச்சிருக்க மிளகா முந்திரி பருப்பு கூட நம்ம ஒரு 2 தக்காளி பழம் முழுசாக எடுத்து அதையும் ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து அதே கடாயில் வந்து நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு செஞ்சிங்கன்னா நான்வெஜ் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2-3 பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து ஒரு 1 கிலோ சிக்கன் செய்ய போகிறேன். அதனால 3 பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கிடுறோம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை மாறினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறதுனால 1 ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெயில். இப்போ இதை போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பொடியெலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரம் தீஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு இதோட கொஞ்சம் அந்த பச்சை வாசனை மாறுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு அங்கங்கே தெளிஞ்சு வருது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 1 கிலோ சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ இது சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். இந்த மசாலாவோடு கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் வந்து சிக்கன் வந்து வேகட்டும். இப்போ சிக்கன் வந்து கொஞ்சம் வேகட்டும், அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து சிக்கன் வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணி கொதிக்க விட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி முந்திரி மிளகாய் வத்தல் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த சிக்கனோட. இது வந்து பார்த்திங்கன்னா செய்கிறதும் அவ்வளோ ஈஸி, ஆனால் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, ரைஸு, அப்புறம் கீ ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் சைடிஷாக தொட்டுக்க. இப்போ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து மிக்ஸி அலசின தண்ணியே சேர்த்துக்கிடுறேன். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே வந்து வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம். அதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சு வேக போடுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு. எண்ணெயும் வந்து மேலே நல்லா தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில்
1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த கடைசியில் சேர்த்தா தான் அந்த கரம் மசாலாவோட வாசனை வந்து நல்லா சூப்பராக இருக்கும் குழம்புல. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி எடுத்து அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். லாஸ்ட்டு கொத்தமல்லி எண்ணெய் தூவி இறக்க வேண்டியதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்ருங்க. அவ்வளோதான், சூப்பராக வந்து நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்து நல்ல க்ரீமியாக நம்மளுக்கு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா, நான் அந்த மாதிரி கூடலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கோகோனட் ரைஸ் கூட சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதை மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.